மாணவர்களே, நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? மாணவர்களே, நமது நகரத்தில் பலவிதமான கட்டிடங்கள், வெவ்வேறு கட்டுமான வடிவமைப்புகளுடன் கூடிய பல கட்டிடங்களை கண்டிருப்போம். சரி, ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான முதல் படி என்ன? செங்கல்கள், சரியா? இதேபோல நம் அனைத்து வாழும் உயிரினங்களின் உடல்களும் செங்கற்கள் போன்ற அமைப்புகளால் ஆனது. அவற்றை உயிரணுக்கள் என்பர். முந்தைய வகுப்பில் செல்கள் மற்றும் அவற்றின் அமைப்பு பற்றி நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டீர்கள். இப்போது 9ஆம் வகுப்பில் இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். இப்போது நான் பிந்து இந்த பகுதி -1 காணொளியில் செல்களின் கூறுகள், ராபர்ட் ஹூக் மற்றும் செல்கள் எவ்வாறு ஒரு உயிரினத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தன, பல்வேறு வகையான செல்கள் பற்றி உங்களுக்கு மிகச் சிறந்த அறிவை வழங்க தயாராக உள்ளேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு உயிரணுக்களில் இருக்கும் வெவ்வேறு உறுப்புகளை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர், வடிவங்கள், வகைகள் மற்றும் நிலைக்கருவிலி மற்றும் மெய்க்கருவுயிரி, ஒற்றை உயிரணு மற்றும் பல்லுயிர் உயிரணு உயிரினங்களை நீங்கள் எளிதாக வேறுபடுத்தி அறியலாம். இது மிகவும் சுவாரஸ்யமானது இல்லையா? முக்கிய வார்த்தைகளுடன் ஆரம்பிக்கலாம். நிலைக்கருவிலி, மெய்க்கரு உயிரி, உயிர்ம சுருக்கம், ஜலக்கன்யாஹே, மைக்கோபிளாஸ்மா காலிசெப்டிகம். உயிரணு அமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். 1665ஆம் ஆண்டில் ராபர்ட் ஹூக் உயிரணுக்கள் பற்றிய அறிவை நமக்கு பெற உதவினார். ஒரு நாள் அவர் ஒரு மரத்தின் பட்டையிலிருந்து வரும் தக்கை துண்டை பார்த்தார். அதில் அந்த தக்கை பல சிறிய பகுதிகளை உள்ளடக்கிய தேன்கூடு கட்டமைப்பை ஒத்து இருப்பதை அவர் கவனித்தார். இதை செல் என்பார்கள், அதாவது லத்தீன் மொழியில் உயிரணு எனப்படும். அவர் அதை சுயமாக வடிவமைத்த நுண்ணோக்கியின் கீழ் கவனித்தார். நுண்ணோக்கியின் கீழ் படத்தில் உள்ளதை போன்ற உயிரணுக்களை அவர் கவனித்தார். இறுதியாக ஒவ்வொரு உயிரினமும் நீங்கள் மரத்தில் பார்த்தது போல மில்லியன் கணக்கிலான உயிரணுக்களால் ஆனது என்பதை அவர் புரிந்து கொண்டார். உயிரினங்கள் என்றால் என்ன? ஒரு உயிரினம் என்பது உலகில் உள்ள வாழ்க்கையின் தனித்துவமான பகுதி. உயிரினங்களுக்கு உள் மற்றும் வெளிப்புற பகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு பகுதியும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைத்து பல்வேறு செயல்பாடுகளை செய்து வெவ்வேறு வாழ்க்கை செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு உயிரினமும், உதாரணமாக நமது மனித உடல், பல உயிரணுக்களால் ஆனது. அது எப்படி? ஆம், உயிரணுக்கள் ஒரு குழு போல் ஒன்றாக சேர்ந்து திசுக்களை உருவாக்குகிறது. ஒத்த திசுக்களின் குழு ஒன்றாக சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாக்குகிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மூளை, சிறுநீரகம், இதயம், நுரையீரல், கல்லீரல், வயிறு போன்ற பல்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து நரம்பு மண்டலம், வெளியேற்ற அமைப்பு, சுற்றோட்ட அமைப்பு, சுவாச அமைப்பு, செரிமான அமைப்பு போன்ற பல்வேறு உறுப்பு அமைப்புகளை உருவாக்குகிறது. இறுதியாக அனைத்து வெவ்வேறு உறுப்பு அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு உயிரினத்தை உருவாக்குகின்றன. ஒற்றை உயிரணு உயிரினங்களில் ஒரு உயிரணு என்பது அனைத்து உறுப்புகளையும் கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு உறுப்பும் வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கிறது. ஆனால் உயிரணு ஒரு கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு பகுதி என்று ஏன் அழைக்கப்படுகிறது? உயிரணு உயிரின் மிக சிறிய பகுதி மற்றும் அனைத்து உயிரினங்களும் உயிரணுக்களால் ஆனவை. எனவே வாழ்க்கையின் கட்டமைப்பு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரணு ஊட்டச்சத்து வெளியேற்றம், சுவாசம்,
போன்ற அனைத்து வாழ்க்கை செயல்முறைகளையும் மேற்கொள்ளும் திறன் கொண்டது. எனவே இது வாழ்க்கையின் செயல்பாட்டு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படையில் செல்கள் 2 வகைகளாகும். ஒற்றை உயிரணு, ஒரு உயிரணு கொண்ட உயிரினங்கள், எடுத்துக்காட்டாக பாக்டீரியா, முதல் உயிரி போன்றவை. பல உயிரணுக்கள், பல உயிரணுக்களை கொண்ட உயிரினங்கள், எடுத்துக்காட்டாக பூஞ்சை, மனிதன் போன்றவை. அனைத்து உயிரினங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? மற்றும் அவை இதே போன்ற செயல்பாடுகளை செய்கிறதா? இல்லை. அவற்றின் வடிவம், அளவு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு வகையான உயிரணுக்களை காண்போம். ஒவ்வொரு உயிரணுக்களின் வடிவம், அளவு மற்றும் செயல்பாடு போன்ற கட்டமைப்பில் வேறுபடுகிறது. படத்தை பாருங்கள். வெள்ளை இரத்த அணுக்கள் பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. சிவப்பு இரத்த அணுக்கள் பிராணவாயு, ஊட்டச்சத்துகள் போன்ற பல்வேறு பொருட்களை இரத்த நாளங்களில் கொண்டு செல்கின்றன. இரத்த தட்டுகள் உறைவதற்கு உதவுகின்றன. கருமுட்டை மற்றும் விந்தணுக்கள் இனப்பெருக்கத்தில் பங்கு வகிக்கின்றன. நரம்பணுக்கள் செய்திகளை பரிமாற உதவுகின்றன. இன்னும் பல உள்ளன. எனவே இந்த செயல்பாடு எவ்வாறு செய்யப்படுகிறது? எளிமையாக சொன்னால், உழைப்பு பிரிவினை நமது சமூகத்தில் காணப்படுவது போல் ஒரு உயிரணுக்குள் உழைப்பு பிரிவினையும் உண்டு. அவை உயிரணுக்குள் குறிப்பிட்ட கூறுகளாக காணப்படுகிறது. அவற்றை உயிரணு உறுப்புகள் எனப்படும். இந்த உறுப்புகளின் காரணமாக உயிரணு அதன் அனைத்து செயல்பாடுகளையும் வாழவும் செய்கிறது. அனைத்து உயிரினங்களும் அவற்றின் செயல்பாடு என்னவாக இருந்தாலும் ஒரே உறுப்புகளை கொண்டிருப்பதாக கூறுவது சுவாரஸ்யமானது. மெய்க்கருவுயிரிலிருந்து நிலைக்கருவிலி வேறுபடுகின்றன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக நிலைக்கருவிலி பழமையான உயிரினங்கள், எடுத்துக்காட்டாக பாக்டீரியா மற்றும் நீலப்பச்சை பாசி. மெய்க்கருவுயிரி மேம்பட்ட உயிரினங்கள், எடுத்துக்காட்டாக நீலை பச்சை பாசி, தாவர மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் அவை பொதுவாக சிறியவை, 1 முதல் 10 மைக்ரோமீட்டர்கள். மெய்க்கருவுயிரி பொதுவாக 5 முதல் 100 மைக்ரோமீட்டர்கள். அணுக்கரு பகுதி அணுக்கரு சவ்வுகளால் சூழப்படவில்லை மற்றும் உட்கரு என்று அழைக்கப்படுகிறது. அணுக்கரு பகுதி மிகவும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் அணுசவ்வு மூலம் சூழப்பட்டுள்ளது. ஒரே ஒரு நிறப்புரி மட்டுமே அல்ல, அதிக நிறப்புரிகள் உள்ளன. உயிரணுக்கள் இருக்கும் ஒரு உறுப்பு கூட சவ்வால் சூழப்படவில்லை. அனைத்து உறுப்புகளும் ஒரு படலத்தால் சூழப்பட்டுள்ளன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கட்டிடம் செங்கற்களால் ஆனது போல எந்த உயிரினமும் உயிரணுக்களை கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. சமுதாயத்தில் உழைப்புக்கு பிரிவினை காணப்படுவதால் உயிரணுக்கள் கூட வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. நிலைக்கருவிலி பழமையான பிறவிகள் மற்றும் அவை எந்த சவ்வுகளாலும் சூழப்படவில்லை. அதே சமயம் மெய்க்கருவுயிரி முற்போக்கானவை மற்றும் அதிலுள்ள அனைத்து உறுப்புகளும் சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளன. உயிரணு அதன் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் அனைத்து செயல்பாடுகளையும் செய்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதால்
இது வாழ்க்கையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சரி மாணவர்களே, இதுவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த பகுதியில் உயிரணுக்களின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச அளவு மற்றும் உயிரணு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். தொடருவோம். அதற்கு உயிரணு முன் சுய சரிபார்ப்புக்கு செல்லலாம். சுய சரிபார்ப்பு